ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜிஆர்டிலேருந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன பொருள் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன பொருள்னு. இந்த வீடியோவிலே அந்த பொருள் என்னது, அதுக்கப்புறம் அதோட பில் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் நான் எப்போ அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன், அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குங்க. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் ரேட்டு 14 சில்லற இருக்கும்போது ஆர்டர் பண்ணிட்டேங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தா போகிறனால அமௌண்ட்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா வாங்கணும்னு இருந்துச்சு. அதனாலேயே இப்போ எல்லோரும் என்ன செய்றீங்கன்னா, உடனே ஒரு பொருளை போய் வாங்கிடாதீங்க, குறைஞ்சிருக்கு கூடியிருக்குன்னு சொல்லிட்டு. டிஜிகோல்டு, சீட்டு அந்த மாதிரி போடுங்க. அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி வாங்கிடுவோம், அடுத்த நாளைக்கு இதோட குறைஞ்சிச்சின்னா ஐயோ ஏன்டா வாங்கினோம், நம்ம 2 நாள் கழிச்சு கூட வாங்கியிருக்கலாமோ அப்படி தோணும். அப்படி கம்மியாக வாங்கிட்டால் ஒரு ஹாப்பி தான், கூட வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. இது என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா, ஒரு இயரிங் தாங்க, ஸ்டட்டு, பேபி ஸ்டட்டு. நான் ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆன்லைன் மூலயமா தான் வாங்கியிருந்தேன். ஸ்டட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சமாவது பெருசாக தெரிஞ்சிச்சு அதில். ஆனால் கை கிடைக்கும்போது ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குங்க. நம்ம ஒரு நோஸ் பின் இருக்கும்ல, அதெல்லாம் தாங்க இருக்குது. குழந்தைங்களுக்கு போடலாம், ஆனாலும் அதோட கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் என்னோடய தாட்டு. எனக்கு அந்த ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் ஏன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு ஒரு இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடு அப்படின்னு ஒன்று தருவாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஒன்று தான் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டு. நான் இது வரைக்கும் ஆன்லைனில் ஒரு 2 பொருள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேங்க. அந்த 2 பொருள்லையுமே நான் அதை பார்த்த மாதிரி, நான் அதை பார்த்து யோசிச்சு வச்ச மாதிரி அந்த பொருள் இல்லைங்க. அதோட ரொம்ப குட்டியாக தான் என் கைக்கு கிடச்சிருக்கு. இந்த பார்த்திங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு. குழந்தைங்களுக்கு போட்டால் அழகாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். மீதிபடி அது ஓகே தான். வேறு ப்ராடக்ட்னு நல்லா தான் வந்திருக்குது. பேக்கேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இது 1 கிராம் சம்திங் தாங்க இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியல, 1 கிராம் மாதிரியே தெரியல. பார்த்திங்களா, இதுதான் ஃபுல் வியூ. இந்த கம்மல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பாப்பாக்காக தான், அதாவது என்னோடய பாப்பானா என்னோடய குழந்தைக்காக. என்னோடய குழந்தைக்கு இனிமேல் தான் நாங்கள் மொட்டை போட போகிறோம். அந்த பாப்பாவுக்கு 11 மாதம் ஆகுது. இனிமேல் தான் மொட்டை போட போகிறோம். மொட்டை போட்டு காது குத்துறதுக்கு வேறு கம்மல் இருக்குது. ஆனால் எப்போயும் காதிலே போட்டுகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஸ்டட் வாங்கணும்னு எனக்கு ஆசை. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வாங்கினேங்க. பாப்பா எப்போயுமே காதிலே போட்டுக்குருவா இல்லைங்களா, அதுக்காக தான். இது ஓகே தான், ரொம்ப குட்டியாக இருக்குது, மீதிபடி ஓகே தான். வாங்குங்க, பில் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம சின்ன பொருளாக வாங்க நம்மளுக்கு வேஸ்டேஜும் ரொம்ப அதிகமாக வருங்க. அதனால் கொஞ்சம் சின்ன பொருளாக வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வாங்குகிற அன்றைக்கி ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14,820. வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிராம் 311 மில்லிகிராம் வந்துச்சு. இதுக்கான வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 14.88%. அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா 2,889 ரூபா 90 பார்த்திங்கன்னா. நான் வாங்கின அன்றைக்கி டேட்டு March 10. ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 22,988 ரூபா. நான் ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணியிருந்தேன், GWO 3000. அதுக்கு 689 ரூபா லெஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக 22,299 ரூபா பே பண்ணி நான் இந்த ஸ்டட்டு வாங்கியிருந்தேங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வீடியோ போட பூஸ்டப்பாக இருக்கும்.